வெல்கம் டு டாக்டர் சங்கீதாஸ் கிளாஸ் ரூம். இன்னைக்கு நம்ம ஸ்லோகாஸ் அண்ட் ஸ்டோரி செக்ஷனில் முதல் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா லலிதா தேவி பற்றின கதை. நம்ம லலிதா தேவி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி லலிதா சகஸ்ரநாமம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன? தாயாரினுடைய 1000 நாமங்கள் கொண்டது இந்த லலிதா சகஸ்ரநாமம். சரி, இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னா, அந்த தாயாரினுடைய ஒரு படத்தை இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கோங்க. அதை நன்னா மனக்கண்ணில் வாங்கிக்கோங்க. கண்ணை மூடினா அந்த தாயாரினுடைய படம் தெரியணும். அந்த படத்தை மனக்கண்ணில் நினைச்சுண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்ல 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 அத்தனை பலன் உண்டு. இதை பலனுக்காக தான் சொல்லணுமா? இல்லை, பலனே இல்லாம சூப்பரா சொல்லலாம். பலனுக்கும் சொல்லலாம். என்னென்ன பலன்? கிடைக்காத பலன் இல்லை. பணம், உத்தியோகம், குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், சகல பலன்களும் கிடைக்கும். ஆரோக்கியம். என்ன கிடைக்காதுன்னா ஒண்ணுமே கிடைக்காதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அத்தனையும் கிடைக்கும். சரி, இப்போ இந்த லலிதா தேவி அப்படிங்கிறவா யாருன்னு பார்க்கலாம். லலிதைனா என்ன? பிளேஃபுல், மிஸ்டீவியஸ். ஏன் அந்த தாயார் அந்த மாதிரி ஒரு பேர் வந்தது? ஏன்னா நம்ம 3 குணங்கள் இருக்குன்னு சொல்றோம். ரஜோகுணம், தமோ குணம், சாத்வீக குணம். அதுல இந்த தாயார் முழுக்க முழுக்க சாத்வீக சக்தியை மட்டுமே கொண்டவள். She belongs to a very high plane, the highest plane. பரபிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த ஹையஸ்ட் பிளேன். அந்த அத்தனை டாப் லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு எல்லாம் அப்படி இனிமையா தான் இருக்குமா. ஆகையினால they are very playful and mischievous. அந்த தாயார். அந்த தாயாருக்கு வேற என்னென்ன பேர் இருக்கு? அம்பிகை, லலிதாம்பிகை. லலிதாம்பிகையும் இவதான், திரிபுர சுந்தரியும் இவதான், புவனேஸ்வரியும் தாயார் தான், விசாலாட்சியும் இவதான், காமாட்சியும் தாயார் தான், மீனாட்சியும் இவாதான், பரமேஸ்வரியும் இவாதான், ஓம் சக்தி, மாரியம்மா, காளியம்மா, சகலமும் இந்த தாயினுடைய அம்சங்கள். ஓகே, இந்த தாயார் பத்தின கதையை எங்கேருந்து சொல்ல போறேன்? 18 புராணங்கள் இருக்கு. அதுல பிரம்மாண்ட புராணம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. பிரம்மம் என்றால் காஸ்மிக், அண்டம் என்றால் எக். காஸ்மிக் எக் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மத்துல இருக்கிற உயிர் சக்தி. அப்பேற்பட்ட அந்த புஸ்தகத்தினுடைய ஒரு சாப்டர் லலிதோபாக்கியானம் அப்படிங்கிற ஒரு சாப்டர். அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த புஸ்தகத்தினுடைய ஆத்தர் யாரு? வேதவியாசர். வேதவியாசர் யார்? அவர் வேற என்னெல்லாம் பண்ணியிருக்கார்? அவர் வேதம் ஆதி காலத்துல ஒரே வேதமா இருந்தது. அதை 4 ஸ்பிளிட் பண்ணார். என்னென்ன? ரிக், யஜுர், சாம, அதர்வன. 4 ஸ்பிளிட் பண்ணதுனால அவருக்கு இன்னொரு பேர் என்ன? வேதவியாசர். அவர் கிருஷ்ணர் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுனுடைய ஒரு அம்சமா கருதப்படுறதுனால அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்னன்னா கிருஷ்ணர், மகாவிஷ்ணு, பதராயனா அப்படின்னு கூட அவருக்கு ஒரு பேர் இருக்கு. துவைபாயனா என்ற ஒரு பேர் கூட இருக்கு. அவர் டார்க் காம்ப்ளெக்ஷன் இருக்கிறவரா. துவைபாயனா அப்படின்னா ஒரு தீவு, ஐலண்ட் பான். அவர் யமுனை நதியில ஒரு ஐலண்ட்ல பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. யாருக்கு? பராசரர் அப்படிங்கிற ரிஷிக்கும் சத்தியவதிங்கிற தாயாருக்கும். சத்தியவதிங்கிற தாயார் மீனவ குலத்தால வளர்க்கப்பட்ட ஒரு தாய். அவளுக்கு பிறந்த மகனாய் வேதவியாசர் இருந்தார். நம்மள மாதிரியெல்லாம் இல்லை. அவர் பிறந்த உடனே ஐலண்டே ஜொலிச்சுதான். பிறந்த உடனே அவர் ஞானத்தோடையே பிறந்ததுனால நம்மள மாதிரி குழந்தை பிறந்து அதை நடக்க ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு இல்லை. டே ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே சகலமும் ஃபுல்லி ஃபார்ம்டு ஹியூமன் பீயிங்கா வித் ஞானம் பிறந்தவர் அவர் வேதவியாசர். இந்த வேதவியாசர் பகவத்கீதையும் எழுதியிருக்கார். அவர் சொல்ல சொல்ல மகாகணபதி தன்னோட தந்தத்தை உடைச்சு எழுதினதாகவும் சொல்லப்படுறது. சரி, இந்த வேதவியாசர் கௌரவர் பாண்டவர்களுக்கும் பாட்டனார், தாத்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். இவர் எழுதின அந்த 18 புராணங்கள்ல ஒன் ஆஃப் த புராணாஸ் பிரம்மாண்ட புராணம். அதுல இருக்கிற லலிதோபாக்கியானத்தை பத்தி பேசுறோம். சரி, இந்த தாயாருடைய கதையை எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம்னா, நம்ம எல்லாரும் படங்கள்ல பார்த்திருப்போம். சிவன் சதி தேவியை வச்சுட்டு ருத்ர தாண்டவம் ஆடுறார். அங்கேருந்து வேல்கனோஸ் உடைக்கிறது, அப்படியே ஆடுறது, சிவராருது, மவுண்டன்ஸ் எல்லாம் வருது. இது எல்லாரும் படத்துல பார்த்திருப்போம். இந்த கதை என்ன? சதி தேவி தன்னோட மாமனார்
பண்ற ஹோமத்துல ஹவிர்பாகத்தை சிவனுக்கு கொடுக்கணும்னு சொல்றதுக்காக போறா. அவர் மதிக்கல. ஸோ ஹோமகுண்டத்துல வந்து தன்னைத்தானே ஐக்கியமாக்கிடுறான். என்னுடைய பின்னணி என்ன? இது வந்து வெறும் மாமனார் மாமியார் டாட்டர் இன்லா மாப்பிள்ளை அப்படிங்கிற கதையா இல்லை. தக்ஷங்கிற மகாராஜா நிறைய புண்ணியம் பண்ணி தாயாரே தனக்கு மகளா பிறக்கணும்னு நினைச்சானோ. அத்தனை புண்ணியம் பண்ணவரை கூட மாயை மறைச்சுடுத்து. சாக்ஷாத் பரபிரம்மத்தையே மகளா அடைஞ்சவர் பரபிரம்மத்தினுடைய ஃபீமேல் ஃபார்ம் அண்ட் மேல் ஃபார்ம் ஒன்னானோங்கிறத வந்து மறந்துட்டார். அவர் வந்து தன்னுடைய டாட்டரா பாவிச்சு லௌகீகத்துல தாயார ஹியூமன் பீயிங்கா பார்த்து அவளைதான் பார்த்தார். அந்த தாயார் வந்து சிவனை கல்யாணம் பண்ணிடும் போது அவருக்கு பிடிக்கல. நான் இத்தனை லக்ஸூரியில வந்து அது இதுன்னு வந்து ராஜ மரியாதையோட பேலஸ்ல இருக்கேன். ஆனா சிவன் சாதாரண வந்து ஒரு துண்டை வந்து இடுப்புல சுத்தின்னு இருக்கார், பாம்பை கழுத்துல போட்டுன்னு இருக்கார், ஜடாமுனி இருக்கு, விபூதியை வந்து பூசின்னு இருக்கார், சுடுகாட்டுல இருக்கார், ப்ராப்பர்ட்டி கிடையாது, மனுஷா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரை மாதிரியே ஒரு பூதமா டெமன் பூதகணங்கள். என்ன மனுஷடா இவர். அதனால அவருக்கு மாப்பிள்ளைய கண்டா பிடிக்காது. ஹோமம் பண்ணார். ஹோமத்துல அந்த ஹோமத்தினுடைய ஹவிச சிவனுக்கு சமர்ப்பிக்க மாட்டேன்னார். இதுல நம்ம என்ன தெரிய வருது? இந்த ஹோமத்துல ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ஹவிஸ் ஆர் நம்ம பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் யாரை போய் சேர்றது? பகவானை போய் சேர்றது. ஹீ இஸ் த அல்டிமேட். அதை வந்து ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கிற ஹியூமன் பீயிங் மறந்துட்டார். காட் இல்லாம நம்ம இல்லைங்கிறத. அதுதான் இந்த தாயார் இந்த ஹவிஸை வந்து சிவனுக்கு கொடுக்கறதுனா இட் இஸ் நாட் லைக் நம்ம லௌகீகத்துல சொல்ற மாதிரி ஓகே கிவ் இட் டு மை ஹஸ்பண்ட் அப்படின்னு இல்லை. கடவுள் அப்படிங்கிறத மறந்து நம்ம வாழ முடியாது. ஸோ கடவுளுங்கிறது நம்மளை படைச்சவர், த கிராட்டிடியூட். ஆகையினால அந்த கடவுளை ஸ்ரத்தையா வந்து இந்த நம்மளுடைய மனக்கண்ணில் வந்து அந்த கடவுள்ங்கிறது இல்லாம நாம இல்லை. அதை புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த தாயார் முயற்சி பண்ணா. அதுக்காக தான் இந்த நாடகம் ஆடுறா. பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் தாயார் தன்னைத்தானே ஐக்கியப்படுத்தின உடனே ருத்ர தாண்டவம் ஆடுறார். ருத்ர தாண்டவம் ஆடின உடனே என்ன ஆறுது? பிரளயம் ஏற்படுறது. இப்போ ஒரு ஸ்தாபனத்துல கீழே இருக்கிற சிப்பந்திகள் வேலை செய்யல, சூப்பர்வைசர் மேஸ்திரி வேலை செய்யல, அதுக்கும் மேல இருக்கிற ஃபோர்மேன் அவா இவா மேனேஜர்ஸ் டாப் லெவல் யாரும் வேலை செய்யணும்னா என்ன ஆகும்? ஆர்கனைசேஷன் ஸ்தம்பிச்சு போயிடும். இது என்ன ஆகுது? காலங்காலமா ஸ்ட்ரைக் பண்ணும்போது சில சமயம் நல்லதுக்கும் ஸ்ட்ரைக் பண்றா, சில சமயம் பிளாக்மெயிலுக்கும் ஸ்ட்ரைக் பண்றா. அந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஸ்தாபனம் வந்து வேலை செய்யறது இல்லை. அப்போ லாஸ் ஆயிடுறது. இதே இது லோகத்துல வந்து இந்த மாதிரி லாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுது? நேச்சருக்கு பங்கம் வருது. ஆகையினால இதை பார்த்துட்டு இருந்த ரிஷி முனிகள், ஜனங்கள், வேற யார் யார் இருந்தா தேவர்கள், அசுரர்கள் அத்தனை பேரும் போய் மகாவிஷ்ணுவை ரெக்வெஸ்ட் பண்றா, டூ சம்திங் அபவுட் இட் அப்படின்னு. மகாவிஷ்ணு என்ன பண்றார்? கையில இருக்கிற ஸ்ரீ சக்கரத்தை சுழட்டி விடுறார். விட்ட உடனே அந்த தாயாருடைய பாடி பார்ட்ஸ் பூமியில ஒரு ஒரு இடத்துலையும் விழருது. விழுந்து அந்தந்த இடங்கள் சக்தி பீடங்களா மாறுறது. ஓகே, கையில இருக்கிற உடம்பு போயிடுத்து, ஸ்தூலம் போயிடுத்து. ஆனா சிவன் அமைதியா ஆழ்ந்த மெடிடேஷனுக்கு போயிட்டார். ஸ்ரத்தையே இல்லை, லோகத்துல என்ன நடந்தாலும் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு மெடிடேஷனுக்கு போயிட்டார். அந்த மாதிரி போனாலும் the world doesn't move on. அவருடைய தேவை இன்புட்ஸ் தேவைப்படுறது. ஆகையினால என்ன ஆறுது? திருப்பியும் என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ இந்த சதி தேவி பர்வத மகாராஜாவுடைய மகளாய் பார்வதி தேவியாய் பிறக்கிறான். அந்த பார்வதி தேவி வந்து பிறந்து நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவ they kind of accept it because they know she is the divine mother. Divine mother needs to become one with the divine father. ஆகையினால அந்த மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிங்கிறது ஒண்ணு அப்படிங்கிற ரூபத்துக்கு வரத்துக்காக தாயார் சிவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்றா. சரின்னு விட்டுடுறான். சிவன் வந்து ஆழ்ந்த மெடிடேஷன்ல இருக்கும்போது அவர் இருக்கிற இடத்த சுத்தம் பண்றது, அங்க இருக்கிற சிவலிங்கத்தை பூஜித்து அதுக்கு புஷ்பம் மலர் அதை கிளீன் பண்ணி பண்றது.
இலைய மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் இலையும் விட்டுட்டு அன்ன ஆகாரம் இல்லாம தாயார் நான் சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அவரோ ஆழ்ந்த சமாதி, அதுல போய் உட்காந்துட்டார். தாயாரும் எப்போ அவர் வருவாரோ நான் பண்ணிக்கிறேன்னு காத்துட்டு இருக்கா. இந்த டயத்துல தாயார் சொல்ற ஒரு ஸ்லோகம், அதுதான் ஸ்வயம் பார்வதி மந்திரம். கல்யாணம் ஆகாத பெண்கள் இந்த மந்திரத்தை சொன்னா அழகான நல்ல குணவானான கணவர் கிடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஸ்வயம் பார்வதி மந்திரம் ஆச்சு. இந்த தாயார் இந்த மாதிரி பொழுது போயின்னு இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற இந்திரனுக்கு பொறுக்கல. ஏன்னா அவர் என்னைக்குமே அவசர கொடுக்கையாச்சே. ஸோ இந்திரன் என்ன பண்றார், மன்மதனை கூப்பிடுறார். ஐ கான்ட் வெயிட், நான் மிடில் பண்ணணும், என்னத்தையாவது செஞ்சானோ. இவ 2 பேரும் இப்படியே இருந்தா எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது? மன்மதனை கூப்பிடுறார். உன்னோட கரும்பு வில்ல எடுத்து புஷ்பங்களை கோத்து நீ சிவன் மேல பட்டு அவர் சிவன் அதனால கண்ணை திறந்து தாயாரை பார்த்து திருமணம் உடனே நடந்தானும். ஆகையினால நீ உன்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுன்னு மன்மதன்கிட்ட சொல்ற. மன்மதன் didn't want to do it, but bosses இந்திரன் சரின்னு சம்மதிக்கிறார். அது என்ன ஆறுது, அந்த மாதிரி அம்பு பட்டவுடனே அது காமத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவா தெய்வம். ஆகையினால நமக்கு ஒரு இன்டர்னல் ஸ்டோரி கொடுக்கறதுக்காக இந்த நாடகத்தை ஆடுறா தெய்வங்கள்லாம். ஆகையினால மன்மதன் அம்பு பட்ட உடனே அவரோட நெற்றிக்கண்ணை திறந்து எரிச்சு விடுறார். எரிச்ச உடனே என்ன ஆறுது, அந்த இடத்துல சாம்பல் இருக்கு. அந்த சாம்பலை என்ன பண்றா, உடனே மன்மதனோட வைஃப் அழறா, ஏதாவது பண்ணி பண்ணுங்கோ பண்ணுங்கோ பண்ணுங்கோன்னு. பக்கத்துல இருக்க சிவகணங்கள் பரிதாபப்பட்டு என்ன பண்றது, ஒன் ஆஃப் த சிவகணம் சித்திரகர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார், இந்த ஆஷஸை எடுத்து ஒரு பொம்மையா செஞ்சு விடுறார். இந்த பொம்மைய சிவன் கிட்ட வச்சு விடுறார். சிவன் பாப்பார் பாப்பார் பாப்பார். நடுவுல தியானத்துக்கு நடுப்புற நெற்றிக்கண்ணை துறக்கிறார். கண்கள் அந்த டால் மேல படுறது. அந்த டாலுக்கு ஒரு உயிர் வந்துடுறது. அதுக்கப்புறம் பிரம்மன் இந்த ஆஷஸ்ல இருந்து வந்தக்கூடிய இந்த உயிர், ஆஷஸ் அப்படின்னா பண்டு, பண்டா 2 அர்த்தத்துல சொல்ற. வெல்டன் வெல்டன், ஆஷஸ்ல இருந்து இந்த இது வந்துடுத்து, அதனால பண்டுன்னு சொல்றா. சில பேர் பண்டுன்னா ஏ முட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கும் சொல்றா. ஆகையினால பிரம்மர் பண்டு பண்டா அப்படிங்கிறதுனால அந்த இதுலேருந்து ஆஷஸ்லேருந்து வந்த பர்சனுக்கு பேரு பண்டாசுரன். அவர் ஏன் அசுரன் ஆறார், இறந்து போய் அந்த ஆஷஸ்லேருந்து அதுக்கும் ஒரு காரண காரியம் இறைவன் வச்சுட்டு இருப்பார். எல்லா ஈவில், அந்த அரகண்ட் ஈகோ எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த பண்டாசுரன். ஸோ இப்ப அரக்கனை வதம் செய்யறதுன்னா போய் ஹியூமன் பீயிங்கை போய் கொல்றதுன்னு அர்த்தம் இல்லை. அரக்கன்னா யாரு, நமக்குள்ள இருக்கக்கூடிய அரக்கன், நம்ம கிட்ட நிறைய இருக்கிற கெட்ட சக்திகள், அதை அழிக்கிறது தான் இந்த பண்டாசுரனுடைய கதை. சரி, பண்டாசுரன் வந்துடுறார், உற்பத்தி ஆயிடுறார். அவரோட 2 பிரதர்ஸ் அவளும் உற்பத்தி ஆயிடுறா. அந்த 2 பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றா, ஒரு பெரிய ஒரு சுக்ரன் வரார். வாங்க வாங்கோ, நான் உங்களுக்குன்னு ஒரு நகரம் உருவாக்குறேன். ஆஹா, எனக்கு எக்ஸ்ட்ரா அசுரர்கள் கிடைச்சிட்டா, இவளை நான் பியூட்டிஃபுல்லா ட்ரெயின் பண்ணிடலாம் அப்படின்னு கொண்டு போய் அந்த வித்தை இந்த வித்தை அப்படின்னு பராக்கிரமசாலி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை இதுலயும் அவர் ட்ரெயின் பண்றார். பெரிய பெரிய சக்திகள் வாங்கணும்னு ஆசைப்படுறார், தப்பில்லை. ஆனா இவா அசுரர்கள். இந்த பண்டாசுரனை சின்ன பையனா இருக்கும்போது நீ போய் சிவனை இம்ப்ரெஸ் பண்ண, அவர் இம்ப்ரெஸ் பண்ணா வரன் கொடுக்கறதுல பெரிய வல்லவர், உடனே கொடுத்துடுவார் போ அப்படின்றார். சரின்னு சொல்லி பண்டாசுரன் சிவனை நோக்கி தவம் செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணிடுறான். யார் இந்த சின்ன பையன் இத்தனை இதுவா நம்மள ஸ்ரத்தையா பண்றானே, இந்தா பிடிச்சுக்கோ வரன் அப்படின்னு கொடுத்துடுறார். என்ன வரன்னா 60,000 வருஷங்கள் அவர் உயிரோட இருக்கலாம். அந்த 60,000 வருஷங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த வாழ்கிட்ட என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ஒரு சக்தியை காம பிரளயம் உண்டாக்கக்கூடிய சக்தி முதற்கொண்டு பண்டாசுரனுக்கு கொடுத்துடுறார். கொடுத்த உடனே சும்மா இருப்பாரா சுக்கராச்சாரியர், கம் கம் கம், ஓகே என்னோட ப்ராடிஜி போய் தன சக்திகளை வாங்கின்னு வந்துட்டார், கம் கம்
நான் இன்னும் கொஞ்சம் ஹோமங்கள் அது இதுன்னு பண்ணி உன்னோட சக்தியை இன்னும் 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 மேல மேல எடுத்துன்னு போறேன் அப்படின்னு பண்றார். ஆனா இது அசுரன். அசுரன் வந்து சும்மா இருக்குமோ? அசுரன் பலம் பெற 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 நெகட்டிவிட்டி உலகத்துல வந்து நிறைய வருது. இவருக்கு 4 மனைவிகள், பெண்கள் கல்யாணம் ஆயிடுறது, நிறைய குழந்தைகள் பிறக்கிறது. எப்பவுமே பவர் வந்து அளவுக்கு அதிகமா போச்சுன்னா நம்ம தலகால் தெரியாம ஆட ஆரம்பிச்சிடுவோம். பண்டாசுரனும் இது விதி விலக்கல்ல. அவனும் அவனோட நகரத்திலேருந்து ஆஹா ஐ எம் ஆல் த மோர் பவர்ஃபுல், நான் வந்து காமப்பிரளயம் பண்ணலாம், அடுத்தவாளுடைய அந்த லிக்விடை வந்து டோட்டலா வந்து ட்ரை அவுட் பண்ற சக்தி எனக்கு இருக்கு அப்படிங்கிற கர்வத்துல தலகால் தெரியாம ஆடுறான். எல்லாரையும் இம்சப்படுத்துறான், துவம்சம் பண்றான். ஜனங்கள், அசுரர்கள், தேவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தலகால் தெரியாம ஆடுறா. இப்பயும் வந்து இந்திரன் நீ பண்ணி ஆரம்பிச்சு வச்சதுதானே அவருக்கு தோன்றத இல்ல. அன்னைக்கு வந்து முந்திரி கொட்டத்தனமா இருந்த, இன்னைக்கும் அதே முந்திரி கொட்டத்தனமா தான் இருக்க போறார். இந்த பண்டாசுரன் பண்ற அட்டூழியம் தாங்கல. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவ தவிச்சுன்னு இருக்கா. இந்த காம பிரளயம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, தட் காமம் இஸ் சம்திங் இந்த உலகத்தை வந்து ஓட வைக்கிறது. இட் இஸ் நாட் தட் பிளஷர்னு சொல்லக்கூடிய அந்த காமம் இல்லை, பட் ஒருத்தருக்கு ஜனங்களை வந்து இது பண்ணக்கூடிய அந்த சக்தி வந்து விரயமாயிடுறது. அப்போ ப்ரோக்ரியேஷன் வந்து நடக்கிற, அப்போ எல்லாரும் வந்து ஒரு ட்ரைனஸ் வந்து ஃபீல் பண்றா, மென்டல் ட்ரைனஸ். இது பிரம்மா, சரஸ்வதி அவளையும் தாக்கறது, மகாவிஷ்ணு மகாலட்சுமியும் தாக்கறது. இவா போயிட்டு இவருடைய அட்டூழியம் தாங்கல, ப்ளீஸ் டூ சம்திங் அபவுட் இட் அப்படின்னு கேட்கும்போது மகாவிஷ்ணு கண்ணை மூடிண்டு, அப்பா நாங்களும் இதுக்கு வந்து we are also subjected to this காம பிரளயம், எங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல, the very happiness has been sucked out of us, எங்களால we are helpless அப்படின்றார் மகாவிஷ்ணு. சரி இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்குறா. இதற்கு ஒரே ஒரு தீர்வு இருக்கு, இந்த கிரியேஷனுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான் இந்த பிரளயத்துக்கு இந்த பண்டாசுரன். ஸோ வாட் வி ஷுட் டூ, இந்த கிரியேஷனை விட்டு வெளியே வந்து அங்க இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அவள்கிட்ட இறைஞ்சு கெஞ்சி கேட்டு ப்ளீஸ் ஹெல்பஸ்ன்னு கேட்டு அவ தயவு பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா இதுக்கு விமோச்சனமே கிடையாது அப்படின்ற மகாவிஷ்ணு. சரி வாங்கோ எங்களை அழைச்சின்னு போங்கோ, வேர் டு வி கோ, ஓகே கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியேஷனுக்கு விட்டு வெளியே அழைச்சின்னு போறா. போறா 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 போறா, ஒரு வருஷம் ஃபுல்லா நடந்து போறா டு கெட் அவுட் ஆஃப் தட் கிரியேஷனுடைய எட்ஜுக்கு. அங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சுத்தியலால இன்னும் ஒரு வருஷம் உடைக்கிறா, டு பிரேக் த வால், டு ஓப்பன் அஸ் டு த கிரேட் காஸ்மோஸ். பண்ணதுக்கு அப்புறம் அங்க என்ன ஆகுது, பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அப்படி கூப்பிட்ட உடனே டக்குன்னு வந்துடுவாளா, இல்ல கிரியேஷனுக்கு வெளியில ப்ளீஸ் கம்முன்னு கேட்கிறா. தெய்வங்கள் வந்து சோதிப்பா, பிகாஸ் தே ஆர் ஆல் த மோர் பவர்ஃபுல், யூ ஷுட் பி, உங்களுக்கு அந்த தகுதி இருக்கணும் அவ வந்து ரெஸ்பாண்ட் பண்ற அளவுக்கு. அப்போ நம்மள நாமே அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போனாதான் அவ வந்து பண்ணுவா. ப்ளீஸ் வாங்கோ வாங்கோன்னு கெஞ்சி தவம் இருக்கா. பரமேஸ்வரன் வந்து கேட்கிறார், என்ன விஷயம், இந்த மாதிரி பண்டாசுரன்கிற அரக்கனால நாங்க எல்லாம் கஷ்டப்படுறோம், காம பிரளயத்தை உற்பத்தி பண்ணிட்டான், த சந்தோஷம், த வெரி ஜாய் has been sucked out of us, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யூ ஹாவ் டு சஜஸ்ட் சம் வே டு டூ இட். பரமேஸ்வரன் சொல்ற, என்னால இது பண்ண முடியாது, பரமேஸ்வரி தாயாரால தான் இது பண்ண முடியும். சரி என்ன பண்ணலாம், எல்லாம் வந்து போயிடுத்து, ரிவர்ஸ் சீஸ் வாட்டர் பிரளயம் எல்லாத்தையும் சக் பண்ணி முடிச்சுட்டான், எல்லாம் ட்ரையா இருக்கு. அப்போ இந்த என்டையர் சி பேசினை வந்து ஒரு ஹோமகுண்டமா ஆக்கி, தன்னுடைய சிதக்னி குண்டம், தன்னுடைய அந்த சிந்தையை அதுக்குள்ள வச்சு ஹோமத்தைய உற்பத்தி பண்ணி பெரிய ஹோமம் தாயாருக்காக வந்து உருவாக்குறா. டு இன்வைட் த டிவைன் மதர் டு கம் அண்ட் ஹெல்ப் அஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோமத்தை வந்து பண்றா 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 பண்றா. டைம் ஆயிண்டே இருக்கு, தாயார் அந்த நெருப்புலேருந்து வரல, மனசு இறங்கல தாயார் இன்னும், ஷீ இஸ் ஸ்டில் அவைட்டிங் சம்திங். சரி என்ன பண்றது, நம்ம ஒருவேளை நம்மளோட கை இருக்கு, கால் இருக்கு, தலை இருக்கு, அது அங்கங்கள் இருக்கு, ஒரு அங்கமா வெட்டி அதுக்குள்ள வந்து போடுவோம், அப்பயாவது தாயார் நமக்கு இறங்குறாளான்னு பார்க்கலாம்.
எப்போ சரணாகதின்னு அடைஞ்சாதான் தாயார் இறங்குவா. இவா சரணாகதிங்கிற ஸ்டேஜுக்கு போறதுக்காக தன்னோட பாடியை வந்து டிஸ்கார்ட் பண்றா. பீஸ் பை பீஸ் அந்த குண்டத்துல, ஹோம குண்டத்துல வந்து போடுறா. தக 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 தகன்னு போடுது. இனிமே நத்திங் எல்ஸ் இஸ் தேர், நம்மளோட கொஞ்சோண்டு அந்த உயிர் தான் பாக்கி இருக்கு அப்படிங்கிற தருவாய் வந்த போது அவ்வளோ அழகா அந்த தாயார், த பியூட்டிஃபுல் மதர், தக்க தக்க தக்கன்னு ஜொலிக்கிற செக்க செவேன்னு செவந்த அழகோட அந்த ஹோமகுண்டத்திலேருந்து அப்படியே வெளியே வரா தாயார். அழகான கேர்லி ஹேர், பியூட்டிஃபுல் ஃபேஸ், ரெட் ஃபேஸ், ரத்தன இது கையில ஒரு இது அங்குசம் பாசம் சகலத்தையும் வச்சுண்டு ஃபர்ஸ்ட் தலை தெரியறது, அப்புறம் இந்த முகம் ஃபுல்லா வருது, கழுத்து, உடம்பு அப்படின்னு கடைசியில கால் வருது. இப்படிதான் அந்த தாயார் நமக்கு கிடைக்க பெற்றாள். எங்க? அந்த ஹோமகுண்டத்திலேந்து, ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த கிரியேஷன், when she was invited into the creation, she came to us from the ஹோமகுண்டம். அதுலேருந்து அந்த தாயார் கிடைக்கிறா. இதுதான் லலிதா தேவி உற்பத்தியான கதை. இதுக்கப்புறம் என்ன பண்றா? she is being coronated. அம்மா நீந்தான் இந்த 3 லோகத்துக்கும் திரைலோக்கிய சுந்தரி, நீந்தான் வந்து ராஜேஸ்வரி, நீந்தாமா ராணி, கம் அப்படின்னு சொல்லி அத்தனை தெய்வங்களும் அந்த தாயாருக்கு காரனேஷன் பண்றா. பண்ணதுக்கு அப்புறம் அந்த தாயார் இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்றா. சொன்னதுக்கு அப்புறம் அந்த தாயார் சொல்றா, யூ ஆர் இன்சைட் ஆஃப் த கிரியேஷன், ஐ வில் ரீக்ரியேட் யூ, எல்லாரும் அந்த ஹோமகுண்டத்துக்குள்ள வாங்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த ஹோமகுண்டத்துல வந்து they get destroyed and then the goddess recreates them from her features. தன்னோட காதுகள்லேருந்து, மூக்குலேருந்து, அந்த துவாரத்திலேருந்து எல்லா சுவாமிகளையும் உற்பத்தி பண்ற. ருத்ரன், பார்வதி, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மன், சரஸ்வதி, பூதகணங்கள், தேவர்கள், அத்தனை பேரையும் அந்த தாயார் வந்து அகெயின் ஷி ரீக்ரியேட்ஸ். ஏன்னா காம பிரளயத்துக்கு அவுட் சைடு இருக்கிறவாளை வந்து பாதிக்காது. இவா பாதிக்கப்பட்டதுனால வரன் கொடுத்தாச்சு. ஸோ இட் இஸ் பீங் டெஸ்ட்ராய்ட். ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து ஈவிலா பண்ணி, இப்போ நம்ம வந்து பண்டாசுரன் எப்படி பார்க்குறோம்? நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய பேட் குவாலிட்டிஸ், ஈவில் குவாலிட்டிஸ். ஸோ அந்த ஈவில் குவாலிட்டிஸ்னால கரப்ட் ஆகிருக்கிறத ஹாஸ் டு பி பியூரிஃபைட் இன் தட் ஃபயர், டிவைன் ஃபயர். அந்த தெய்வ சிந்தனையினால பியூரிஃபை பண்ணும்போது we get recreated, we are reborn. அதுக்கப்புறம் இவாளை திருப்பி உற்பத்தி பண்ணி காரனேஷன் ஆயிடுறது. இந்த மாதிரி வந்து அழிக்கிறதுக்கு வந்து போரா தாயார். அந்த சக்கரம், இந்த சக்கரம், அதான் வந்து இதுல வருது. தண்டநாதாம், அந்த தேவி, இந்த தேவி, அத்தனை தேவிகள் புடைசூழ நடுவுல ராஜ கம்பீரத்தோட ரதத்துல உட்கார்ந்துண்டு தாயார் போருக்கு போறாளாம். இதனுடைய வரிகள் லலிதா சகஸ்ரநாமத்துல வருது. போருக்கு போறா இத்தனை பேர் சூழ்ந்துண்டு. அப்ப போகும்போது எல்லாம் ஃபர்ஸ்ட் இது பண்ணி ஒத்தொத்தரா வந்து அழிக்கிறா. பண்டாசுரனுடைய பிரதர்ஸ் அழிக்கிறா. அப்புறம் ஒத்தொத்தரா வந்து அப்படி அவருடைய அந்த அசுர படைகளை வந்து அழிச்சுண்டு வரா. அப்ப என்ன பண்றான் பண்டாசுரன்? ஈவிலே உற்பத்தியானவன். தாயாருக்கே வந்து செக் வைக்கிறா. ஒரு யந்திரத்தை வச்சு, கணேச யந்திரத்தை வச்சு தாயார் வர முடியாம வந்து பண்றான். ஆனா தாயார் மகாகணபதிய போய் அந்த விக்ன யந்திரத்தை வந்து எடுத்து தவிடுபொடியாக்க சொல்லி சொல்றா. அண்ட் தென் ஷி கோஸ் ஃபார்வர்ட். கடைசியில அவருடைய பல சன்ஸ் வந்து பாக்கி இருக்கா. பண்டாசுரனுடைய குழந்தைகளை அழிக்கிறதுக்கு பாலா திரிபுர சுந்தரியா குழந்தை ரூபத்துல போறாளாம். I already told you she's mischievous and playful. எவ்வளவு mischievous பாருங்க. அசுர இதை பண்றதுக்கு she takes the form of a child. அப்போ மற்ற தேவிகள் என்னது குழந்தை ரூபத்துல போறா, குழந்தை எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னா அதுக்கே பெறப்படுத்துவதான் பாலா திரிபுர சுந்தரி. எல்லாரையும் வந்து அழிச்சு பண்டாசுரனை வதம் பண்ணிடுறா. இந்த பண்டாசுரனை வதம் பண்றது அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்லும் போது அசுரனை போய் லிட்டரலா போய் வதம் பண்றது இல்ல. நம்மளோட தீய சக்திகளை வதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன, நம்ம குண்டலினியை எழுப்பி ஒரு நாட்டுல இருந்தோ அந்த ருத்ர கிரந்தி, அந்த கிரந்தி, நமக்கு 3 முடிச்சுகள் இருக்கு பாடியில. அந்த பாடியில இருக்கிற முடிச்சுகள்ல இருந்து வந்து ஆக்ஞா சக்திக்கு வந்து அந்த முடிச்சுகளை எடுத்துட்டு சகசிராரத்துல போய் அந்த
சுதாங்கிற அமிர்தத்தோட கலக்கணும். இதுதான் மெயின் தாத்பரியம் ஆஃப் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு லலிதா சகஸ்ராமம். ஸோ லலிதா சகஸ்ராமத்துலன்னா போய் ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக தாயார் பிறந்தா அப்படின்னு சொல்லாதீங்க. நம்மக்குள்ள இருக்கிற தீமையை அழிச்சு நம்மளோட குண்டலினியை எழுப்பி சகசிராரத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல அமைதியான ஆனந்தத்தை அனுபவிச்சு அந்த டயத்துல சுரக்கக்கூடிய அமிர்தம், சுதாங்கிற அமிர்தத்தை என்ஜாய் பண்றதுக்காகத்தான் இந்த மனித பிறவி. ஸோ இதுதான் லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார் லலிதா தேவி உற்பத்தியான கதை. சரிங்க, என்னென்ன ஸ்லோகங்கள் இருக்கு இந்த தாயாருக்கு? எனக்கு தெரிஞ்சு 2, லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திருஷதி. அந்த ஸ்லோகங்களுடைய கதைகளை அடுத்த வீடியோல பார்க்கலாம். Subscribe to Dr. Sangeeta's Classroom. Thank you so much.